கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதான இயேசு சபையின் மூலமாக இந்த மாதத்திலே நான் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. தேவன் இந்த மாதத்திலே கூட தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தேவன் பேசுகிறார். ஏசாயா திருதரிசன புஸ்தகத்திலிருந்து 45ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். ஆமென். இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அல்லேலூயா, கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். வரும் காரியங்களை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள். அல்லேலூயா. இந்த ஆண்டு தொடங்கி 2வது மாதத்துக்குள்ளே நம்ம வருகிறோம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து கர்த்தரே நம்மளோடு பேசுகிறார். நீ என்னிடத்திலே கேள், உன்னுடைய வரும் காலங்கள் காரியங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது அந்த வசனத்திலே வாசிக்கும் போது வரும் காரியங்களை என்னிடத்திலே கேளுங்கள். அல்லேலூயா. அவருடைய கரத்தின் கிரியைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். ஆமென். வரும் காரியத்தை குறித்து என்னிடத்திலே கேளுங்கள், என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அது கீழே வசனத்தில் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவைகளை சர்வ சேனையும் நான் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. அப்படியானால் இந்த வரும் காரியங்கள், இந்த காலங்கள், இந்த மாதங்கள் எப்படி இருக்க போகிறது? இந்த ஆண்டு தொடங்கி 2வது மாதத்துக்குள்ளே வருகிறோம். இந்த மாதம் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவன் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏன் இந்த 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல அவர் தான் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. பூமியை உண்டு பண்ணினது அவர் தான், மனுஷனை சிருஷ்டித்தது அவர் தான், அவருடைய கரத்தின் எல்லா கிரியைகளும் காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்படியானா நம்முடைய வரும் காரியங்களை குறித்து நம் தேவனிடத்தில் கேட்கும்போது தேவனுக்கு பதில் கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. எதை குறித்து நம் தேவ சமூகத்தில் வைக்கிறோமோ, நம்முடைய வரும் காரியங்கள் வேலை காரியங்களாக இருக்கலாம், படிப்பு காரியங்களாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதத்தின் செழிப்பிற்குரிய காரியங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் காரியத்தை எல்லாவற்றையும் அவர் கரத்திலே நாம் சொல்லும்போது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு மாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் வாசிக்கிறோம். ஏசாயா திருதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். அல்லேலூயா. நீதிமானாகும்படி உன் காரியத்தை சொல். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வரும் காரியத்தை கொடுத்து இடத்துல கேளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் அதை இடத்துல சொல்லு. இந்த மாதத்திலே நான் அதை உனக்கு செய்து முடிப்பேன். இந்த மாதத்திலே நான் உனக்கு அற்புதமாக நடத்த போகிறேன். உன் காரியத்தை இடத்துல சொல்லு. அல்லேலூயா. வரும் காரியத்தில் இடத்துல கேளுங்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் சொல்ல, உன் காரியம் எதுவாக இருந்தாலும் நீ அதை என்னிடத்துல சொல்லு. அல்லேலூயா. அதுதான் பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு பார்க்கும்போது சுவிசேஷ புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 8ஆம் வசனமும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. பார்க்கிறோம், தேவன் கேளுங்கள், வருங்காரியத்தை குறித்து இடத்துல கேளுங்கள் என்று சொல்லுகிற தேவன் சொல்லுகிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. 10 குருடன் வழிபோக்கிலே தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொன்னபோது தேவன் கேட்கிற, உனக்கு என்ன வேண்டும்? அவன் 10மே குருடனா இருக்கிறான். இயேசுக்கு தெரியும். ஆனாலும் அவன் வாயினாலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்ல. அப்படியானால் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியாதா? நானே குருடனா இருக்கிறேனே, நானே சப்பானியா இருக்கிறேனே, என் தேவனுக்கு தெரியாதா என்று சொல்லல. அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம வாயை திறந்து கேட்க வேண்டும். இந்த மாதம் எப்படி நடக்க போகிறது ஆண்டவரே, என்னுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஏசப்பாவுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டும். அதான் பார்க்க, நீ கேளு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ கேட்காதபடி அவருக்கு தெரியாதா, அவங்களுக்கு தெரியாதா என்று சொல்வதில் அல்ல,
தேவ சமூகத்திலே தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வரும் காரியங்களை குறித்து நம் தேவ சமூகத்தில் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 16ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். வரப்போற காரியங்கள் எல்லாவற்றையும் நம் தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மட்டும்தான் சொல்ல முடியும் வரப்போற காரியங்கள். ஏன்? அவர் சத்திய ஆவியானவர் வரும்போது நம்மளை சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிற தேவன். வரப்போற காரியம், நாளைக்கு இந்த காரியம் நடக்க போகுது, இந்த மாதத்துல இந்த காரியம் உனக்கு சம்பவிக்க போகுது என்று யார் சொல்ல முடியும்? நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்திய ஆவியானவர் நம்மளை நடத்துகிற கர்த்தர் சொல்ல முடியும். உன் காரியங்கள் எப்படியா இருக்கிறது, உன் பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது, உன் வேலை காரியம் எப்படியா இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் தேவன் வரப்போற காரியத்தை நமக்கு முன்னதாகவே வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார், நம் தேவனாய் இருக்கிறார். நானே உன் தேவனிடம் சொல்லுகிறார், நானே உனக்கு தகப்பனிட சொல்லுகிறார். நாம் யாரிடம் கேட்கிறோம்? நம் தகப்பனிடத்துல கேட்கிறோம். வரும் காரியத்தின் இடத்துல கேளுங்கள் சொன்ன தகப்பனிடத்தில் நோக்கி பார்க்கிறோம். இந்த மாதம் நமக்கு வரும் காரியங்களே எதுவாக இருந்தாலும் தேவ சமூகத்திலே அவரை நோக்கி நம்ம கூப்பிடும்போது தேவன் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தி கொடுப்பது மாத்திரமல்ல, நமக்கு பெரிய பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்திலே வாசிக்கிறோம், 126 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. வாசிப்போமா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் வரும் காரியத்தை குறித்து நம்ம போராடுகிறோம், செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதமா இந்த காரியம் எனக்கு ஜெயமாய் முடிய வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். அல்லேலூயா. வருங்காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், இந்த வருங்காரியத்தை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த மாதத்திலே நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். அதனால் பார்க்கிறோம் 3ஆம் வசனத்திலே நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், தினமுத்தமாய் நம்ம மகிழ்ந்திருப்போம். பிப்ரவரி மாதத்தை தேசம் எப்படியா இருந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் கேட்கும்போது, வரும் காரியங்களை குறித்து கேட்கும்போது, இந்த தேவ சமூகத்தில் செபிக்கும்போது கர்த்தர் சொல்லுவது, இதோ நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அதை உன் கண்களை மட்டுமல்ல மற்ற கண்களும் பார்க்கும், ஆச்சரியப்படும். கர்த்தர் அப்படிதான் இந்த மாதத்தில் நம்மளை நடத்த போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதை பார்க்கும்போது யோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மாதம் எப்படியா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எப்படிப்பட்ட பெரிய காரியங்கள்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், அல்லேலூயா, எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் இந்த மாதத்திலே தேவன் நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அதை தேவ ஆவியானவரால் நம்ம கேட்டு, ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்வேன் என்று சொன்னீங்க. இந்த மாதத்திலே எங்களுக்கு செய்யும் என்று சொல்லும்போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வரும் காரியம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி கேட்கலாம். கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அல்லேலூயா. அதில் யோபுவிலே பார்க்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆமே. அதே மாதிரி தேவ ஆவியான யோபுக்கு செய்தது போல கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு செய்து முடிக்க போகிறார். இந்த மாதம் அப்படியாய் தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களில் செய்து முடிக்க போகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனுடைய சமூகத்தில் செபிக்கிற நம்ம பார்த்து சொல்லுகிறார். யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 2:21 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யாருக்கு கர்த்தர் செய்ய போகிறார்? தேசமே. தேசம் எப்படியா அழிவை நோக்கி கடந்து போய் கொண்டு இருக்கிறது. நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனாலும் அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், தேசமே பயப்படாதிருங்க, தேசத்தில் சம்பவிக்கக்கூடிய குறித்து பயப்படாத, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். யாருக்கு?
அவருடைய சமூகத்திலே நின்று காத்திருக்கிற பிள்ளைகள், என் வருங்காரியம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்லுகிற, பயப்படாத, தேசம் போகிற போக்க பார்த்து நீ பயப்படாத, தேசத்தில் நடக்கிற அழிவுகளை குறித்து பயப்படாத, நான் பெரிய காரியங்களை செய்வேன். அவரை நோக்கி பார்க்கிறவருடைய பிள்ளைகளுக்கு, வருங்காரியங்களை குறித்து அவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுவார், பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்படியா 3 பேருக்கு கர்த்தர் எப்படியாய் அவர்களுடைய வருங்காரியங்களாய் கேட்கும்போது தேவன் செபித்த போது தேவன் அவர்களுக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், எலியேசர், ஆபிரகாமுடைய வேலைக்காரனாக எலியேசர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். என்ன, என் எஜமான் எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அதை எனக்கு செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு வழி தெரியல, அவருடைய காரியம் எப்படி இருக்க போகுது ஆண்டவரே என்று சொல்லி எலியேசர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதை காண முடிகிறது. அல்லேலூயா. எலியேசர் தேவனை நோக்கி கூப்பிடுறேன். எப்படி கூப்பிடுகிறான்? ஆண்டவரே உதவி செய்யுங்க, என் எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு அவனுடைய வருங்காரியத்தை குறித்து எனக்கு வெளிப்படுத்துங்க, அந்த அவனுக்கு மனைவியாக வரப்போகிற எப்படிப்பட்டவன் என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க என்று சொல்லி அவன் எந்த மனிதனை நோக்கி பார்க்கவில்லை, தேவனை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா. என் எஜமானை ஆபிரகாமன் தேவனாகிய கர்த்தாவே, நம்ம தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு உன் காரியத்தை, நான் உனக்கு வரப்போகிற காரியத்தை, உன் பிள்ளைகளுடைய வரப்போகிற காரியத்தை எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. தேவன் எலியேசர் எஜமானுடைய மகனுக்காய் வருங்காரியத்துக்காய் செபிக்கிறார். கர்த்தர் அப்படி செய்தார். அல்லேலூயா. அதே அதிகாரத்திலே 50ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் முழுவதும் வாசிப்போமானால் தேவன் கடந்து வருகிற எலியேசரோடு தேவன் எப்படி இருந்தார், அவர் எப்படி செபித்தார், கர்த்தர் எப்படியா ஈசாக்கு ஏற்ற ஒரு துணையை காண்பித்தார் என்று சொல்லி அந்த அதிகாரம் முழுவதும் தினமே வாசிப்போமானால் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை காண முடிகிறது. அப்படியேதான் இன்றைக்கும் அநேக பிள்ளைகளுக்காக, திருமணத்துக்காக, வேலைக்காக எதிர்பார்ப்பை போடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். வரும் காரியங்கள் எப்படி இருக்கும்? கர்த்தர் சொல்லிட்டார், என்னிடத்துல வருங்காரியத்தை குறித்து என்னிடத்துல கேளுங்க, என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. என் கரத்தின் கிரியை எப்படியா இருக்கிறது? வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்களை சொல்லியிருக்கிறார். அப்படியான அவர் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட வேண்டும். இங்கே எலியேசர் தேவனுடைய கரத்துக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறார், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அல்லேலூயா. நம் தேவ சமூகத்தில் செபித்து ஒரு காரியத்துக்காய் நிற்போமானால் நிச்சயமாய் நாம் சொல்ல முடியும், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. மகனுடைய வேலை காரியம், திருமண காரியம், எல்லாவற்றையும் செழிப்பின் காரியம், ஆசீர்வாதத்தின் காரியம் எல்லாம் கர்த்தரால் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. அப்படிதான் தேவ சமூகத்தில் நாம் செபிக்கிற வருங்காரியங்களை குறித்து செபிக்கிற நமக்கு தேவன் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக ஒரு மனிதனை பார்ப்போம், அவனுடைய வருங்காரியங்கள் எப்படியாய் தேவன் சந்தித்தார் என்று சொல்லி 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றார். பார்க்கிறோம், ஆசாவினுடைய ஜெபத்தை காண முடியாது. முதலை பார்த்தோம், எலியேசர் ஜெபிக்கிறார். தன் எஜமானுடைய மகனுடைய காரியங்கள் எப்படியா இருக்கும், திருமண காரியம் எப்படியா இருக்கும், தேவனை நோக்கி பார்த்து செபிக்கிறதை காண முடிகிறது. இங்கே பார்க்கிறோம், ஆசா ராஜா தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஏன் ஆசாவுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பினார்கள். அல்லேலூயா. அதெல்லாம் பார்க்கிறோம், அவர் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகினார்கள், அவர்கள் எப்படியா இவர்களுடைய இராணுவ படையை காட்டிலும் விரோதிகளுடைய இராணுவ படை அதிகமாக இருந்தது. அதனால் அவனுக்கு ஒன்றுமே தெரியலை. ஏசப்பா நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவரே, தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். பலம் உள்ளவர்களாக இருக்கிற எங்களுக்கு பலன் இல்லை, ஆனாலும் நீர் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். இன்னைக்கு சத்துருக்கள் நமக்கு அநேகர் எழும்பி இருக்கலாம்.
சத்துருக்களை குறித்து பயப்பட தேவையில்லை. இங்கே பார்க்கிறோம், ஆசாக்கு விரோதமான சத்துருக்கள் எவ்வளவா எழும்பினார்கள் என்று சொல்லி அவனுடைய இராணுவ பலம் எவ்வளவா இருந்தது, அவனுடைய சத்துருவின் இராணுவ பலம் எவ்வளவா இருந்தது. 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்ஜமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,84,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரைசா மட்டும் வந்தான். ஆமா, இங்க பார்க்கிறோம், ஆசாவுக்கு இருந்த இராணுவ பலன் எவ்வளவா இருந்தது, மொத்தமே 5,00,000 பேர். ஆனாலும் அவனுக்கு விரோதமா எழுப்பினுடைய இராணுவ படைகள் எவ்வளவோ 10,00,000 பேர். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தருடைய அவர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஆசா செபிக்கிற ஜெபம் எப்படியா இருக்கிறது? எங்களுடைய இராணுவ பலம் அதிகம் இல்லை, ஆனாலும் அவங்க இராணுவ பலத்தோடு வந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணு தெரியும், எங்களை காட்டிலும் அவர்களை காட்டிலும் எங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர்களுடைய இராணுவ பலம் 10,00,000 இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதற்கு மேலாக எங்களை தேவன் பாதுகாப்பார் என்று சொல்லி அவன் ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் தான் அந்த 11ஆம் வசனத்திலே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் இன்றைக்கு அநேக நமக்கு சத்துருக்களை எழும்பலாம், அதை குறித்து நம்ம பயப்படலாம். அவருக்கு பண பலம் இருக்கு, ஒரு அரசியல் பலம் இருக்கு, உலகத்தின் பெரியருடைய பலம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்லுவார், நீ அவருடைய பிள்ளையா நீ இருப்பாயானால் உன் சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், ஆசாக்கு விரோதமான எழும்பின சத்துருக்கள் எப்படியா முறிந்து விழுந்தார்கள் சொல்லி 12ஆம் வசனத்திலையும் 13ஆம் வசனத்திலையும் வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். ஆமென். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து. அல்லேலூயா. பார்க்கிறோம், தேவன் அவர்களை என்ன செஞ்சாரு? ஓடி போனார்கள். எத்தியோப்பியருக்கு முன்பாக அவர் விழுந்து போனார்கள். அல்லேலூயா. சத்துருக்கள் முறிந்து போனார்கள். ஆசாக்கு விரோதமா எழும்பின சத்துருக்கள் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நிற்கிறது யார்? கர்த்தருடைய சேனை. தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நம்முடைய வரும் காரியங்களை குறித்து நீங்க புலம்பிக் கொண்டு இருக்கலாம். சத்துருக்களை எனக்கு ஏகமாய் கூடி இருக்கிறார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லலாம். தேவ பிள்ளைக்கு முன்பாக கர்த்தருடைய சேனை நிற்கும். அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் ஓடி போனார்கள் என்று சொல்லி நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி வசனத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். சத்துரு என்று சொல்லும்போது நம்ம முதலிலே பார்க்கிறோம், மனிதர் மூலமாய் வருகிற சத்துருக்களை காண முடிகிறது. நல்ல மனிதர்கள் தான் ஒரு காலத்தில் அவர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பி விடுவார்கள். எப்படியாய் அவர்களுக்குள்ளே பிசாசனம் உள்ள புகுந்துறான். இதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளையா நாம் இருப்போமானால் நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை முறியடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசாராக்கு ராஜாக்கு செய்த தேவன் நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவர்களை முறியடித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. வரும் காரியத்தை குறித்து பயந்து போனான். ஆசா, நான் ராஜாபானம் பண்ணிட்டேன், எனக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்க, என்னுடைய வருங்காரியங்கள் எப்படி இருக்கும், என்னுடைய வருங்காலம் எப்படி இருக்கும்? தேவனிடத்திலே கேட்கும்போது செபித்த போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு சத்துருக்களை முறியடித்ததை காண முடிகிறது. அல்லேலூயா. 3ஆவதாக ஒருவரை பார்ப்போம், வாசிப்போம். ரூத் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. பார்க்கிறோம், நகோமியை பார்க்க முடிகிறது. நகோமி ரூத்தினுடைய வரும் காரியத்தை குறித்து எவ்வளவு கரிசனையாய் காணப்பட்டால். அல்லேலூயா. தன் மருமகளை மகளாக பாவித்து அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, என்னோடு அவர் ஊரை விட்டு ரூத்தை பார்க்கிறோம், மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கிறோம். தன் தாய் தகப்பனை தேசத்தை விட்டு தன் மாமியாரோடு வருகிற அந்த மகளுடைய வாழ்க்கையை குறித்து மாமியார் கரிசனை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். என்னை நம்பி, என் தெய்வத்தை நம்பி வந்திருக்கலாலே,
இவருடைய வருங்காரியம் எப்படி இருக்க போகிறது என்று சொல்லி தெய்வ சமூகத்திலும் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவள் கரிசனை உள்ளவர்களாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். அவள் சொல்லுகிற வார்த்தையை காணப்படுகிறது. ரூத் 3ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். அல்லேலூயா. ரூத்துக்கு அவள் மாமியார் ஆலோசனை கொடுக்கிறதை காணப்படுகிறது. அல்லேலூயா. நீ என்ன நடக்க போகிறது, உன் வாழ்க்கை எப்படி முடிகிறது என்று சொல்லி கவலைப்படாத என்று சொல்லி அவளுடைய குணாதிசயத்தெல்லாம் சொல்லி கடந்து வரும்போது சொல்லுகிறார், அவள் என் மகளே. மாமியார் தன் மருமகளை தன் மகளாக எடுத்துக்கொண்டு எப்படி தன் மகளுக்கு எதிர்காலம் செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொரு தாயும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு பெற்றோராக நாம் நம்மளுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட இடத்துல மணவாளன் வர வேண்டும், மணவாட்டி வர வேண்டும் என்று ஆயத்தப்படுத்தியிருக்கோம். அப்படிதான் இந்த ரூத்து நகோமி கரிசனையாய் பார்க்கிறார். அவருடைய வருங்காரியங்கள் எப்படி இருக்க போகிறது, என்னை நம்பி வந்துவிட்டாள் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று சொல்லி நீ அறிய மட்டும் பொறுத்துரு. தேவ சமூகத்தில் செபிக்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கும்போது இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா. போவாசை குறித்து நகோமி சொல்லும் வார்த்தை காணப்படுகிறது. போவாஸ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்கிறார். பார்க்கிறோம், அவர் இளைப்படைய மாட்டார். இந்த உன் காரியத்தை அவர் முடிக்கும் வரைக்கும் அவர் இளைப்படைய மாட்டார். அல்லேலூயா. இளைப்பாரி அவர் இருக்க மாட்டார். நிச்சயமாக உன் காரியமாக அவர் ஜெயமாய் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி அவர் சொல்லுகிற காணப்படுகிறது. தேவன் இன்றைக்கும் வாரும் காரியங்களை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. எப்படியா இருக்கும் என்று சொல்லி பயப்பட தேவையில்லை. நம்முடைய காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே சொல்ல வேண்டும். இந்த பிப்ரவரி மாதத்திலே இந்த வரும் காரியத்தை குறித்து இடத்துல கேளுங்கள் என்று சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்பா, இப்படி கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இப்படி கரத்தின் கிரியைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், என்னுடைய காரியம் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போமா? கர்த்தர் நம்மளை இந்த மாதத்திலே வாக்குத்தத்தத்தை போல கர்த்தர் சொல்லுகிறார், வரும் காரியத்தை குறித்து என்னிடத்துல கேளுங்க. நம்ம கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். வரப்போகிற காரியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். பிள்ளைகளுடைய காரியம், நம்முடைய காரியம், சபையை குறித்த காரியம், விசுவாசிகளை குறித்த காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் செபிப்போமா? கர்த்தாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆவியானவருடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம். தேவனுடைய நடத்துதல் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் ஆவியான நடத்துவீரா. இந்த மாதம் வருங்காரியங்களை குறித்து இடத்துல கேளுங்கள் என்று சொன்னீங்க. நாங்கள் கேட்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரை நிலைக்காலையிலும் ஆட்டுக்குட்டியான் ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு வீட்டில் நிலைக்காலையிலும் ஆட்டுக்குட்டியான் ரத்தம் தெளிக்கப்படட்டும். சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுங்க. வீண் செலவுகள், வைத்திய செலவுகள், அனாவசிய செலவுகள், பொருள் சேதங்கள் ஒன்றும் காணப்படக்கூடாது. ஆவியானவருடைய கரத்திலே ஆண்டவரை உடைய பிள்ளைகளை நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தேவனே, இந்த வார்த்தை கடந்து போகிற எல்லா இடங்களிலும் ஆவியானவர் கிரியை செய்வீராக. கிரியை செய்ய முடியாது. வரும் காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு இருக்கிறார்கள் அநேகர். ஆண்டவரே அப்பா, அந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் கடந்து போகும்போது அவர்கள் நம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிட்டு ஒவ்வொருவரையும் அப்படிப்படியே ஆசீர்வதித்து பெருக செய்யுங்க. உடைய நாமம் மையம் பெறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்னென்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். God bless you.